அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லெமன் எடுத்துக்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் 2 டீஸ்பூன் சோள மாவும் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். வெரி சாரிங்க. இப்படி தான் சில டயத்தில் வந்து வீடியோ எடுக்க மறந்துடுவேன். லெமன் பிழிஞ்சுட்டாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்த்தமாக்கும் சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிடலாம். 3/4 கிலோ சிக்கன்னால் நான் 2 முட்டை சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2வது முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்குறீங்களோ அது தக்க நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்து நீங்கள் வந்து சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். கலருக்காண்டி ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 வந்து பொதுவாக கலர் தான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போல தோணும். கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா சிக்கன் ஊறிச்சான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஊறிச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சுங்க. இது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து ஸ்டவ்வில் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் 65 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா பொறுமையாக போடலாங்க. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால மேலே வந்து கருகிடும், உள்ளே சிக்கன் வேகாது. சுலை ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொரிய விடலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் பொரியட்டும். திருப்பி போட்டு நம்ம பொரிய விடலாம். நல்லா பெரட்டி போட்டுடலாம். பெரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் 2 நிமிஷம் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பார்க்குறக்கே பாருங்களேன், பார்க்கும்போது தெரியுது பாருங்களேன், கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. மீதி உள்ள சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பொரிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சிக்கன் 65 ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்மியான சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நிஷா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.